सत्येन लभ्यः तपसा ह्येषात्मा सम्यज्ञानेन ब्रह्मचर्येण नित्यम् अंतःशरीरे ज्योतिर्मयो हि शुभ्रो यं पश्यन्ति यदयः क्षीणदोषाः. இந்த ஆத்மாவானது சத்தியவிரதத்தின் மூலமாக அடையப்பெறுகின்றது, தவத்தின் வாயிலாக அடையப்பெறுகின்றது, நிறை ஞானத்தின் வாயிலாக அடையப்பெறுகின்றது, பிரம்மச்சரிய விரதத்தின் மூலமாக அடையப்பெறுகின்றது. சரீரத்தினுள்ளே ஜோதிர்மயமாக தூயதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கரண சுத்தி அடைந்தோட சான்றோர்கள் இதை தரிசிக்கின்றார்கள். இந்த மந்திரத்தில் 2 பகுதி நாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கின்றோம். சத்தியத்தை அனுஷ்டிப்பது எங்கனம், தபத்தை கையாளுவது எங்கனம். 3வது பகுதியாக வந்து அமைந்திருக்கின்ற சம்யக் ஞானத்தை பற்றி இப்பொழுது ஆராய்ச்சி பண்ணுவோம். சம்யக் ஞானம் என்பது நிறை ஞானம். இப்பொழுது நாம் படைத்திருப்பது குறை ஞானம். எந்த விதத்தில் குறை, எந்த விதத்தில் நிறை ஞானமாக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஜீவர்களிடத்து 5 ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன. 5 இந்திரியங்களை கொண்டு நாம் அறிவது உலகம், ஆத்மா அன்று. ஸ்தாவரமாக ஜீவாத்மா பரிணமிக்கின்றது. ஸ்தாவரமாக பரிணமிக்கின்ற ஜீவாத்மா ஸ்பர்ச உணர்ச்சிங்கிற ஞான கருவியை ஞானேந்திரியத்தை பெறுகின்றது. அதில் ஒரு சிறப்பு, ஸ்தாவர உலகம் முழுதுக்கும் ஒரே ஒரு இந்திரியம் ஸ்பர்சம். ஒரு இந்திரியத்தை வைத்துக்கொண்டு மரம் செடி கொடிகளாக இருக்கின்ற ஸ்தாவர உலகம் நிறைவாழ் வாழுகின்றது. எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கின்றது, ஞானேந்திரியம். தொட்டு உணர்தல், அதை தவிர வேறு இந்திரியம் அதனுடைய இல்லவே இல்லை. தொட்டு உணர்தல் என்கிற ஒரு ஞானேந்திரியத்தை வைத்துக்கொண்டு ஸ்தாவர உலகம் நிறைவாழ்வு வாழுகின்றது. பெரிய அதிசயம் இது. அடுத்தபடி 3 ஞானேந்திரியங்களை வைத்துக்கொண்டு நிறைவாழ்வு வாழ்வதும் சங்கமாக வந்து அமைகின்றது. எறும்பு இனத்துக்கு ஸ்பர்சம், கந்தம், ரசம், சுவைத்தல், மோப்புதல், தொட்டுணர்தல் 3 இந்திரியங்கள். 3 இந்திரியங்களை வைத்துக்கொண்டு எறும்பு உலகம் நிறைவாழ் வாழுகின்றது. நிறைவாழ் மட்டுமல்ல, சமுதாய வாழ்க்கையும் வாழுகின்றது. கண்ணில்லாதனால் இரவு பகல் என்பது கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றது. எறும்புலகை ஆராய்ந்து பார்க்க பார்க்க மனிதன் அவ்வுலகிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளமாக இருக்கிறது. பூமியில் வளை தோன்றுகின்றது. அந்த மண்ணை கொண்டு வந்து அடுக்கிற முறையில் அலாதி போக்கு. நாம் பயன்படாத தாறுமாறாக எரிகின்றோம். கண்ணில்லாத எறும்பு ஒரே ஒரு அர்த்தச்சந்திரன் போன்று மண்ணை கொண்டு வந்து அடுக்குவதே ஒரு அலாதி கலை. இதை நாம் கருத்தில் வாங்கிக் கொள்வதில்லை. எறும்பு உழைப்பது தனக்கால தனது சமுதாயத்துக்காக. இது ஒரு பெரிய பாடம். ஒழுங்குபாட்டுடன் உழைக்கின்றது, தன்னுடைய சமுதாயத்துக்காக உழைக்கின்றது. இயற்கையுடைய அமைப்பே பொது நலனில் தனிநலன் அமைந்திருக்க வேண்டும். பொது நலனில் தனி நலன் அமைந்திருத்தல் வேண்டும். எறும்பு உலகம் இந்த பாடத்தை போட்டி வருகின்றது. அடுத்தபடி 5 இந்திரியங்களை வைத்துக்கொண்டு நிறைவாழ்வதற்கு ஏராளமான ஜந்துக்கள். தேனி அலாதி சிறப்புடையதாக இருக்கின்றது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வயதறிவான் கட்டே உலகு. மனிதன் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள் 5 ஞானேந்திரியங்களை பெற்றிருக்கின்றன. தேனீ உலகம் அதை பெற்றிருக்கின்றது. அது சமுதாய வாழ்க்கை வாழுகின்றது. தேனீ உலக சமுதாய வாழ்க்கையில் ஆட்சி முறையில் இன தனி சிறப்பு இருக்கின்றது. எதிரிகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுதல், திருட வருவர்களிலிருந்து கண்டுபிடித்தல், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வேறு எந்த இடத்தில் காலனி போனால் விருத்தி அடையலாம் அது போன்றது.
எங்கு சென்றால் அதிகம் புஷ்பமாகப்படுகிற இதெல்லாம் அறிகிற பாங்குடையதாக அது வாழ்ந்து வருகின்றது. தேனீ உலகம் தனக்காக வாழ்வதல்ல, தன்னுடைய இனத்துக்காக. இதை ஒட்டிய மனிதனுக்கு ஒரு பாடம். எறும்பை போன்று சுறுசுறுப்புடனும் ஈயை போன்று தூயதாக இருந்து வருவாயாக. ஈங்கிற பியூட்டி அல்ல, தேன் ஈ. எறும்பினுடைய உழைப்பை பார்த்தால் ஓயாது உழைக்கின்றது சுறுசுறுப்பாக. மனிதன் பெரும்பாலும் சோம்பேறியாக இருக்கின்றான். எவ்வளவுக்கெவ்வளவு உழைப்பில் திறமசாலியாகின்றான், அவ்வளவுக்கெவ்வளவு மனிதன் முன்னேற்றம் அடையலாம். விவேகானந்த சுவாமிகள் இந்தியா முழுவதும் பரிவராஜராக பார்த்த பொழுது சமூகத்தில் மூழ்கி கிடக்கிற நாடு முழுவதும் முயற்சி குன்றியதாக இருக்கின்றது. இன்றைக்கு அந்த நிலைமை மாற கிடையாது. பெரும்பான்மையோர் உழைப்புங்கிறத இன்னும் அறியாத நிலையில் இருக்கின்றார்கள். என்னென்னவோ லட்சுமிகள், உத்தியோகலட்சுமியை மறந்துவிட்டோம். ஞானலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, இதுகளில் உத்தியோகலட்சுமிங்கிற பகுதியை மறந்துவிட்டோம். உத்தியோக முயற்சி, முயற்சியில் மனிதன் எவ்வளவு ஈடுபடுகின்றான் அவ்வளவு மேலே வரலாம். மனிதனுக்கு முயற்சியில் முன்மாதிரியாக இருப்பது எறும்பு இனம். மனிதன் தூய வாழ்க்கை வாழ வேண்டும். தூய்மைக்கு முன்மாதிரியாக இருப்பது தேனீ. பரமசர் சொல்லுகின்றார், மானுடா, நீ பியூட்டியை போன்று இருக்க வேண்டாம், தேனீ போன்று இரு. பியூட்டி மனம் சுத்தமான ரெண்டு வித்தியாசம் தெரியாது. கோயிலில் தெய்வத்தை படைப்பதற்காக நைவேத்தியம் ஆயத்தப்படுத்தியிருப்போம், அதன் மீது உட்காரணும். அடுத்த க்ஷணத்தில் வீதியில் தோட்டி மலத்தை தூக்கி கொண்டு போய் அதன் மேல் உட்காரணும். மூன்றாவது இடம் நம்முடைய நெத்தியில் வந்து உட்காரணும். பியூட்டியுடைய போக்கு அத்தகையது. தேனீ அத்தகையது என்றார். மலரில் அமரும் அல்லது தன்னுடைய அடையில் அமரும் வேறு உட்காராது. அவ்வளவு சுத்தமானது. ஆட்சி முறை, சமுதாய வாழ்க்கை ரெண்டும் மக்களுக்கு எடுத்துக்காட்டு. சமுதாய வாழ்க்கை வாழ்கின்ற இனம் உலகத்தில் பல இருக்கின்றன. உச்சநிலைக்கு வந்திருப்பவன் மனிதன். ஆயினும் எறும்பு இடத்திலிருந்தும் தேனீ இடத்திலிருந்தும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் பாக்கி இருக்கின்றன. இதெல்லாம் ஞானத்தினுடைய பகுதியாக வந்து அமைகின்றன. 5 இந்திரியங்களை வைத்துக் கொண்டு பிரபஞ்சத்தை அறிகின்றது. ஒவ்வொரு இந்திரியமும் பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை அறிந்து கொள்வதற்கு உபாயமாக வாயிலாக வந்து அமைந்திருக்கின்றது. ஸ்தூலமாக விளக்குவோமானால் 4 பக்கம் சுவர் எடுத்து ஜன்னல் இல்லாத மனிதனுடைய அடைத்து வைத்து விட்டால் புற உலகம் என்னதென்று அவனுக்கு தெரியாது. ஏதேனும் ஒரு பக்கம் ஒரு ஜன்னல் வைத்தால் அந்த காட்சி அவனுக்கு அறிவி கட்டுகின்றது. அந்த விதத்தில் 5 வாயில்கள் இருக்கின்றன மனிதன் உலகத்தை அறிவதற்கு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவைத்து பார்த்தல் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பகுதி. குழந்தைகளில் எதை கொடுத்தாலும் வாயில் வைக்கின்றது என்றால் சுவைத்தலில் தான் வாழ்க்கை ஆரம்பிப்பது. பிறகு கண்ணை பயன்படுத்துகின்றது. ஒவ்வொரு இந்திரியத்தை பயன்படுத்த ஞானத்தில் மேலே வருகின்றது. சம்யக் ஞானம் என்றால் என்ன? அரைகுறை ஞானம் என்றால் என்ன? பஞ்சேந்திரியங்களோடு திருப்தி அடைந்திருப்போமானால் அது நிறைஞானம் அல்ல, குறைஞானம். ஏனென்றால் இந்த கருவிகளிடத்தே குறைநிலை இருக்கிற நாம் அறியாது இருக்கின்றோம். கருவிகளுக்கு குறைநிலை. இந்த கருவிகளை கொண்டு எந்த உலகத்தை காண்கின்றோமோ அதனிடத்தும் குறைநிலை. குறைநிலையில் இருக்கிற கருவிகளை வைத்துக் கொண்டு குறைநிலையில் இருக்கிற புறப்பொருளை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அது நிறைஞானமாக வந்து அமையாது. ஆயினும் பஞ்சேந்திரியங்களுக்கு மேல் மனிதன் அறிவு என்பதை படைத்திருக்கின்றான். இந்த அறிவு திறன் 4 படித்தரத்தில் இயற்கையில் அமைந்திருக்கின்றது. ஆங்கிலத்தில் அற்புதமாக 4 பதங்கள் போடுகிறார்கள். ஸ்தாவரமாக இருக்கிறது இம்பல்ஸ். சிற்றுயிர்கள், புழு, பூச்சி, பறவை, விலங்குகள் இன்ஸ்டிங். மனிதனிடத்து सम्यक ज्ञान इन्ट्यूशन एल वर्गे इम्पल्स
இன்ஸ்டிங்க்ட், இன்டலெக்ட், இன்ட்யூஷன். சம்யக் ஞானம் என்பது இன்ட்யூஷன், நிறைஞானம். அதற்கு ஞானக்கண் தேவை. சிவனார் என்ற சொரூபத்தில் அமைந்திருக்கின்றார். திரையம்பகனாக முக்கணனாக இருக்கின்றார். ஊனக்கண் 2 உலக பிரபஞ்சத்தை அறிவதற்காக. நெற்றியுள்ள ஞானக்கண் தன் பரசுரூபத்தை உலக காட்டுவதற்காக. ஊனக்கண் ஞானக்கண் 2 சரியாக பயன்படுத்துகிறது. அது சம்யக் ஞானம், நிறைஞானம் ஆகின்றது. மக்களாகிய நமக்கு குறிக்கோள் ஞானக்கண்ணை பெறுவது. நிறைஞானத்தின் மூலமாக ஆத்மா அறியப்படுகிறது என்றால் ஞானக்கண்ணை பெறுவது மானுட ஜென்மத்தினுடைய குறிக்கோள். மனிதனுடைய நிலைக்கு கீழே இருக்கின்ற சிற்றுயிர்கள் 5 ஞானேந்திரியங்களோடு திருப்தி அடைந்து உலக வாழ்க்கையில் தான் ஈடுபட்டு இருக்கின்றன. மனிதன் படைத்திருக்கிற இன்டலெக்ட், அறிவினுடைய குறைநிலை என்ன? 2 பேர் ஒரு பொருளை 2 தினசாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். 2 விலங்குகள் இன்ஸ்டிங்க்ட் மூலமாக முறைதேவை வியாக்கியானம் பண்ணுவது கிடையாது. மழை வருகிறது என்றால் தேனி அத்தனையும் ஒன்று சேர்ந்து ஓடி வந்து தன்னுடைய அடையில் சேர்ந்துவிடும். பகுத்தறிவல்லாத இன்ஸ்டிங்க்ட், இயல்பு. வனத்துக்குள்ள வேட்டையாட போகின்ற பொழுது வனத்தில் உள்ள விலங்குகள் இன்ஸ்டிங்க்ட் உணர்கின்றன. உணர்ந்து தங்களை பாதுகாத்துக்காக வேண்டுகிற ஏற்பாடு செய்து கொண்டிருந்தால் அது பிழை வருவது கிடையாது. வேட்டையாட போகிற மனிதர்கள் தங்களுக்கிடையில் அபிப்பிராய வித்தியாசம் கொண்டவர்களாக இருக்கலாம். அப்போ 4 படித்தரத்தில் ஞான கருவியாகிய புற உலகை அறிதல் அமைந்திருப்பதற்கிடையில் மனிதன் படைத்திருக்கிற புத்தியில் மட்டும் 2 பேர் ஒரே பாங்காக பொருள்படுத்துவது கிடையவே கிடையாது. சான்று எடுத்துக்கொள்வோம். ஒருவருக்கு இன்னொருவருக்கு பாதை ஒன்று இருந்தது. வழியில் வனாந்தரமாக இருந்து வந்தது. இருண்டு வர நேரத்தில் ஒருவருக்கு இன்னொருக்கு போனவர்கள் பார்த்தார்கள். இந்த வனத்துக்குள் எல்லைப்புறத்தில் ஏதோ ஒரு வடிவம் நின்று கொண்டிருந்தது. திருடனை பார்த்தான். போலீஸ்காரனா இருக்குன்னு சந்தேகப்பட்டான். போலீஸ்காரன் அர்த்தம் பார்த்தான். திருடனான அவன் சந்தேகப்பட்டான். பயந்து போனவன் பேய் பிசாசா இருக்குமோ என்று பயப்பட்டான். கையில் பணம் கொண்டு போனவன் திருடனாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான். 4வது மனிதன் நின்று பார்த்தான். டார்ச்லைட்டு போட்டு பார்த்தான். அது ஒரு மரக்கட்டை. ஒரு மரக்கட்டையை போலீஸ்காரன் வியாக்கியானம், திருடன் என்பது வியாக்கியானம், பேய் பிசாசு என்கின்ற வியாக்கியானம். இது திரிபட்ட ஞானமாக அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் அறிந்தார்கள். மனிதன் படைத்திருக்கின்ற பஞ்சேந்திரியங்களையும் இந்திரியங்களுக்கு பொதுவாக இருப்பது மனசு. அந்த மன தத்துவம் கீழே சொல்லப்படுகிறது. இந்திரியானா மனசாஸ்மி. பஞ்சேந்திரியங்களுக்கு பொதுவாக மனசாக நான் இருக்கின்றேன். அந்த மனது எல்லோருக்கும் ஒரே பாங்கில் அல்ல. பரமசர் பகிர்ந்தார், எத்தனை மனிதர்களோ அத்தனை மனது என்று உண்மை. ரிஷிகள் ஞானிகளுக்கு இடையிலும் மன அமைப்பில் ஒரே நிலையை காண முடியாது. மன அதீதத்தில் ஒற்றுமை ஏற்படலாம். மனம் செயல்புரிகின்ற பொழுது 2 மனது ஒரே போக்கில் செயல்புரிய மாட்டார். ஆயினால் மனதை கருவியாக வைத்துக் கொண்டு புற உலகை பொருள்படுத்துகின்ற இடத்து பொருள்படுத்துவதில் வேற்றுமை ஏராளமாக அமையும். அந்த வேற்றுமைக்கிடையில் ஒற்றுமை காண்பதுதான் ஞானமாகின்றது. அதற்கெல்லாம் மேலாக இந்த மனதை சுத்த மனதாக பண்ண மனம் திருந்த உலகத்துடைய காட்சி தனக்கு திருந்தி அமைகின்றது. வேதாந்த சாஸ்திரம் வருவது திருச்சி விவேகம் என்று. திருக்காகிய காண்பவன் திருசியமாக உலகத்தை எப்படி காண்கின்றான்? தன்னுடைய பான்மைக்கு ஏற்ற பிரகாரம். தன்னை திருப்தி அமைவது மனிதனுக்கு சாத்தியம். மனம் திருந்த மனிதன் மேன்மை அடைகின்றான். மனம் பாழ்பட மனிதன் கீழ்மை அடைகின்றான். மனதை எடுப்பதும் கெடுப்பதும் கைவசம் மனிதனுடைய கைவசத்தில் இருக்கின்றது. மற்ற உயிர் வகைகள் தான் படைத்திருக்கின்றார். இயல்பேறு சொல்லப்படுகின்ற இம்பேக்ட், இன்ஸ்டிங்க்ட் நிலை மாறுவது கிடையவே கிடையாது.
மனிதன் படைத்திருக்கிற புத்தியை வைத்துக் கொண்டு ஒரே விஷயத்தை பல பேர் பல நிமிஷம் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இந்த புத்தியை வைத்துக் கொண்டு ஒரு நாஸ்திகனாக இருக்கின்றான், ஒரு நாஸ்திகனாக இருக்கின்றான். புத்தி வைத்துக் கொண்டு ஒருவன் சீலம் நிறைந்தவனாக ஒருவன் சீலம் தவறியனாக இருக்கின்றான். அவனுடைய பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் புத்தி வேலை செய்கின்றது. விவேகானந்தர் பகர்கின்றார், பசு ஒன்று தூய உணவைத்தான் அருந்துகிறது, பசு ஒன்று பொய் சொல்வது கிடையவே கிடையாது. ஆயினும் காலமில்லாத பசுவாக இருக்கின்றது. மனிதன் பொருந்திய பொருந்தாத பலவிதமான உணவுகளை உண்கின்றான். அவனுடைய புத்தியை நல்வழி கற்றவழி பல வழியில் செலுத்துகின்றான். அப்படி இருந்தும் சான்றோனாகிற சாத்தியம் மனிதனிடத்து உண்டு, பசுவிடத்தில் இல்லவே இல்லை. மனதை மனதை என்று சொல்லுகின்ற இடத்து அந்த கரணத்தினுடைய உணர்ச்சி மயமாக இருப்பது மனசு. பாகுபடுத்துகிற இடத்து அது புத்தி. இந்த காரியத்தை நான் கர்த்தாவாக இருக்கிறேன் உணர்கின்ற இடத்து அது அகங்காரம். இத்தனையும் தொகுத்து எடுக்கிற இடத்து அது சித்தம். அந்த கரணத்தில் 4 பகுதியாக அமைகிறது: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். எல்லா இயலும் தொகுத்தெடுத்து வைக்கின்ற இடத்து அது சித்தம். இன்ப துன்பமயமாக உணர்கிறது மனசு. நலங்கேடாக பாழ்படுத்துகிறது புத்தி, பாகுபடுத்துகிறது புத்தி. இப்படி உணர்கிறேங்கிறது தன்னை கர்த்தாவாக சொல்றது அகங்காரம். இந்த அந்த கரணத்தை சுத்தி பண்ணுவதுதான் ஞானத்துக்கு இன்றியமையாத பகுதி. ஏன் சுத்தப்படுத்த வேண்டும்? மனது இந்திரியங்களோடு கூடியிருந்து புற உலகை பொருள்படுத்துகிறது. மனத்தினுடைய பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் புற உலகம் தனக்கு தென்படுகின்றது. இதை பரமசிவன் சொல்லுகின்றார். மனிதன் சிவப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு உலகை பார்த்தால் சிவப்பாக தென்படும், பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு உலகை பார்த்தால் பச்சையாக தென்படும். அதே பாங்கில் அவரவர் மனது என்கின்ற கண்ணாடி போட்டு உலகத்தை ஜீவர்களாக நாம் பார்க்கின்றோம். அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் உலகம் காட்சி தருகின்றது. துரியோதனனுக்கு உலகத்தில் நல்லவனே இல்லைங்கிற அனுபவத்து குருவனை தெரிவித்தான். யுதிஷ்டரன் உலகத்தில் கெட்டவனே இல்லைங்கிற முடிவை தெரிவித்தான். இதில் அதிசயம் என்ன? யுதிஷ்டரனும் துரியோதனனும் தாயாதிகள் ஒரே ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே துரோணாச்சாரியிட பயிற்சி பெற்றவர்கள், ஒரே உலகத்தை ஆராய்ச்சி பண்ணினார்கள். ஒருவனுடைய காட்சியில் உலகத்தில் நல்லவன் இல்லவே இல்லை, மற்றவனுடைய அனுபவத்தில் உலகத்தில் கெட்டவன் இல்லவே இல்லை. அப்படியான நலங்கீடு எங்கே இருக்கின்றன? புறத்தில் என்ன? அகத்தில் இருப்பதை நாம் புறத்தில் காண்கின்றோம். பெரிய கோட்பாடு. அகத்தில் இருப்பதை புறத்தில் நாம் காண்கின்றோம். இந்த உலகம் நமக்கு எத்தனை காட்சி தருகின்றது? அது நாம் அடைந்திருக்கிற மன பரிபாகம். ஆக திருக்கு திருச்சி விவேகத்தில் திருக்காகி ஜீவாத்மா தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டு வர வர உலகத்தினுடைய காட்சி தனக்கு திரும்பி அமைகின்றது. கேமரா போக்கஸ் பண்ணுகிறார்கள், பைனாக்குலர் போக்கஸ் பண்ணுகிறார்கள், டெலஸ்கோப் போக்கஸ் பண்ணுகிறார்கள். போக்கஸ் பண்ணுவதற்கு முன்பு காட்சி மனம் கெட்டுப்போக மனிதன் கீழவனாகின்றான். மனத்தை குறித்து வள்ளுவர் சொல்லுவது வெள்ளத்தனைய மலநீட்டம், மாந்தரம் உள்ளத்தனையது உயர்வு. மழை காலத்தில் மழை பெய்து நானாவக்கிறது தடாகத்தில் தண்ணீர் வந்து சேருகின்றது. தடாகத்தில் நீர்மட்டம் மேலே போக போக அதில் தோன்றியிருக்கின்ற ஆம்பல் தாமரை நீர்மட்டம் உயரம் மேலே வருகின்றது. அதே விதத்தில் மனிதன் மனதை பண்படுத்தி மேல்நிலைக்கு வருவானானால் மனது எவ்வளவு மகோன நிலைக்கு வருகிறது அவ்வளவு மகோன நிலை மனிதன் அடையலாம். வெள்ளத்தனைய மாந்தனம் உள்ளத்தனையது உயர்வு. எந்த சமயத்தை அனுஷ்டித்தாலும் சரி, மனிதன் மனதை நல்ல மனதாக திருத்தி அமைந்து கடமைப்பட்டிருக்கின்றான். நல்ல மனம் படைத்திருப்பது அரிதிலும் அரியுது. மனதை வேண்டியவாறு நாம் திருத்தி அமைக்கலாம். இதையொட்டி இன்னொரு கோட்பாடு. சரீர வளர்ச்சி 24 வருஷத்துக்கு பிறகு வாயுள்ள மனிதனுக்கு உடல் வளர்ச்சி உயரம் வளராது, தடிச்சு போகலாம், உயரம் வளராது. மன வளர்ச்சி, மனத்தை திருத்தி அமைப்பது சாகும் பரியந்தம் செய்து கொண்டே இருக்கலாம்.
அந்த சிறப்பு மனிதனுக்கு உண்டு. இதுக்கு மேல் மன ஆற்றலுடைய அபிவிருத்தி இல்லவே என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. முடிவான சாக போற காலத்திலாவது ஞானோதயமானால் பகவத்கீதை சொல்லுகிறது, ஸ்தித்வாசம் அந்தக்காரவி பிரம்ம நிர்வாணம் சரி. இந்த ஞான நிலை சரீரத்தை விடுகிற பொழுது வந்து அமைந்தாலும் அவன் முக்தி அடைகின்றான். மனதை பொறுத்து இருக்கின்ற இவன் பெறுகிற ஞானம். மனதை நல்லதாக தீட்டி அமைக்க புறவுலகத்தினுடைய காட்சி அகலுலகத்தினுடைய காட்சி ரெண்டும் இவனுக்கு மாறி அமைகின்றது. ஆக சம்யஜானம் என்பது பண்பட்ட தெள்ளிய மனதை உடையவனாக மனிதன் முதல் தனக்கு திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய பாங்கை உபனிஷத்து சொல்கிறது, ஆசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டகா. சதாச்சாரம் வடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும், புத்திமானாக இருக்க வேண்டும், ஆற்றல் மிக படைத்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் நிறை மனிதன் ஆகின்றான், தத்துவ ஆராய்ச்சி தகுதியுடையவன் ஆகின்றான். தத்துவ ஆராய்ச்சி என்ற பாங்கில் வந்து அமைகின்றது. எப்பொருள் இத்தன்மைத்தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வனாந்தரத்திலிருந்து மரக்கட்டை ஒவ்வொரு பொருள்படுத்தினான். மரக்கட்டை என்று பொருள்படுத்தியது தத்துவத்துக்கு ஒத்திருந்தது. பிரபஞ்சமாக நமக்கு தோன்றுகிறது இவ்வுலகம். பிரபஞ்சத்தை பற்றி ஒவ்வொரு ஜீவனும் ஒரு அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றான். எப்பொருள் இத்தன்மைத்தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இரண்டு மூர்த்திகளை எடுத்துக்கொண்டோம். துரியோதனனுக்கு உலகத்தில் நல்லவன் இல்லவே இல்லை, அவனுடைய மனப்பான்மை அத்தகையது. யுதிஷ்டிரன் தர்மனுக்கு உலகத்தில் கெட்டவன் இல்லவே இல்லை, அவனுடைய மனப்பான்மை அத்தகையது. அதற்கு மேல் ஞானி என்ன காண்கின்றான்? அந்த கரண சுத்தி அடைந்து வருவாரோ, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை என கருளியார் ஆறு நிறுவாரச்சோவே. மனது தூயதாக திருந்தி அமைத்தால், மனது முற்றிலும் தூயதான பொழுது அகம் புறையினாதபடி சிவம் ஒரு பொருள்தான் மெய்ப்பொருளாக இருக்கின்றது. அதுதான் மெய்காட்சி. மனத்தினுடைய குறைநிலையை முன்னிட்டு அது பிரபஞ்சமாக நமக்கு நாம் பார்த்து பொருட்படுத்தி வருகின்றோம். பிரபஞ்சமாக காண்பதும் இந்த மனதை கொண்டு, பிரபஞ்சத்தில் அருள் நிறைந்ததாக காண்பதும் மனதை கொண்டு. இந்த மனதை வென்று மன அதீதத்துக்கு போகின்ற இடத்து காண்போன் காணப்படும் பொருள் இல்லாத ஒரு வஸ்துதான் எஞ்சி இருக்கின்றது. வஸ்து ஒன்று, அது பலவாக தன்னை விளக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த யுக்தி நாம் அறிவது எதற்காக? சாதனத்துக்கு இதெல்லாம் பயன்படுகின்றன. யுக்தி என்று ஆராய்ச்சி பண்ணுகிற இடத்து உலகத்தை உள்ளவாறு ஆராய்ச்சி பண்ணுகின்றோம். ஆராய்ச்சி பண்ணி நாம் இந்த உலகத்தை எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவதற்கேற்ப நாம் நல்ல ஆத்மசாதகர்கள் ஆகின்றோம். உலகம் அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் காட்சி தருகின்றது. மனதை திருத்தி அமைப்பது நம்முடைய சிறந்த குறிக்கோள். புற உலகை திருத்துவது நமக்கு முற்றிலும் சாத்தியப்படாது. பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சி காட்டினார்கள், நாய்பால் போன்றது உலகம், எவ்வளவு திருத்த முடிந்தாலும் அது தன் போக்கில் தான் போகிறது என்று. பரமசன் இன்னொரு பிரமாணத்தை சொன்னார். வனாந்தரத்தில் நடந்து போகின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் முள்ளாக இருக்கின்றதான். முள்ளையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்துவது ஒரு முறை, காலுக்கு பாதரட்சி போட்டுக்கொள்வது இன்னொரு முறை. அந்த முறையில் மனிதா, உரையில் வாழ்ந்து வருகிற நீ, உன்னை நீ திருத்தி அமைப்பாயாகில் நீ திருந்துதற்கேற்ப உலகத்தினுடைய காட்சி உனக்கு திருந்தி அமைகின்றது. திருக்காகி நீ எவ்வளவுக்களவு உன்னை பரிசுத்தமுடையனாக பண்ணுகின்றாய், அவ்வளவுக்களவு மெய்ப்பொருள் காட்சி உனக்கு வந்து அமைகின்றது. போட்டோ எடுக்கிற கேமரா ஒன்று, பைனாக்குலர் ஒன்று, டெலிஸ்கோப் ஒன்று, இந்த லென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு ஏற்ப எப்படி வடிவம் தென்படுகின்றதோ அதுபோன்று ஆத்மசாதகன் மனதை எவ்வளவுக்களவு தூயதாக திருத்தி அமைக்கின்றான். அந்த திருத்தத்துக்கேற்ற பிரகாரம் புரோலோகத்தினுடைய காட்சி எனக்கு மாறி அமைகின்றது. மனதை அறவே சுத்தப்படுத்தி விட்டால் அகம்புற எண்ணாதபடி எங்கும் ஒரு பொருள் தான் இத்தனை வடிவெடுத்து விளையாடுகின்றது. இந்த வடிவத்தை தாண்டிய நிலையிலும் அது இருக்கின்றது. கடவுள் என்று சொல்லுகிறது பிரபஞ்சத்தை கடந்தும் இருக்கின்றது, பிரபஞ்சத்தின் உள்ளேயும் இருக்கின்றது. பிரபஞ்சத்தின் உள்ளே இருந்து கொண்டு இத்தனை வடிவங்களில் விளையாடுகின்றது. கடந்த இடத்தில்
நாம ரூபம் வடிவெல்லாம் தாண்டிய நிலையில் ஒரே பொருள் இருக்கின்றது. சான்று எடுத்துக்கொள்ளலாம். சமுத்திரத்தில் உள்ள ஜலம் ஆவியாக மேலே போகின்றது. நீராவியாக வருகின்றவள் கொஞ்ச நேரம் வெள்ளையாக தெரிவது பிறந்த நேரம் மாறி போகின்றது. கடலிருந்து ஆவியாக மேலே போது கட்புலன் ஆவதில்லை. மேலே போயான பிறகு கார்மேகம் வெண்மேகம் செண்மேகமாக மாறுவது சூழ்நிலை அனுசரித்து. பிறகு அது தூபானமாக பெய்யலாம், மூடுபனியாக வரலாம், உறைபனியாக வரலாம், ஆலங்கட்டியாக வரலாம், மழையாக வரலாம். பூமியில் படிந்தான பிறகு கிணற்று நீர், கேணி நீர், ஆற்று நீர், சேற்று நீர், இப்படி பல வெளிவெடுக்கின்றது. வானத்தில் வெவ்வேறு பெயருடையதாக இலங்குகின்றது. உறைபனியாக இமாச்சலத்தின் நெடுநாள் இருக்கின்றது. இத்தனை வடிவங்கள் இலங்கியும் பொருள் ஒன்றே. அதே பாங்கில் பிரபஞ்சமாக தென்படுவதும் பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருப்பதும் பொருள் ஒன்றே. பிரபஞ்சமாக தென்படுகிற உலகத்தில் நாம் இன்னைக்கு வாழ்ந்து வருகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் பிரயோஜனம் என்ன? பிரபஞ்சத்தில் நாம் எடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன? இதுதான் ஞான யோகம் நாம் ஆரம்பிக்கின்றோம். பிரபஞ்சம் என்றால் என்ன? இதற்கு நமக்குள்ள தொடர்பு என்ன? இது என்ன பாங்கில் பயன்படுத்த வேண்டும்? இந்த கோட்பாட்டை ஆராய்ந்து பார்க்க ஞானத்தில் நாம் மேலே வருகின்றோம். பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நமக்கு எது புலப்படுகிறது அது பிரபஞ்சம். 5 இந்திரியங்களில் ஓர் இந்திரியம் குறைபட்டு இருந்தாலும் உலகத்தினுடைய காட்சி அதற்கேற்றவரை குறைபடுகின்றது. பிறவியிலே ஒருவன் குருடனாக இருப்பானால் நிறம் என்னது என்று அவனுக்கு தெரியாது. சூரிய வெளிச்சத்தில் எல்லாம் தென்படுகிறது அவனுக்கு தெரியாது. வடிவத்தினுடைய அழகு அவனுக்கு தெரியாது. அவனுடைய உலகத்தினுடைய ஞானம் அது குறைபாடு அமைகிறது. பிறவியிலே ஒருவன் செவிடனாக இருப்பானால் ஓசையை நான் கேட்பதில்லை, ஓசை உண்டு பண்ண தெரியாது. செவிட்டை முன்னிட்டு இவன் உமையாக போகின்றான். அத்தகைய உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற ஞானம் குறை ஞானம். எண்ணி பார்த்தால் நமக்கு விளங்குகின்றது. ஓர் இந்திரியம் தடைப்பட்டாலும் அதற்கேற்ற பிரகாரம் உலகத்தை பற்றி ஞானம் குறை ஞானமாக வந்து அமைகின்றது. நிறை நிலையில் மனிதன் இருக்க வேண்டும். நேர்மையாக அவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதை மட்டும் ஆசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டா, சதாச்சாரம் வடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும். திரிகரணங்கள் நன்றாக அமைப்பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆற்றலும் அறிவும் படைத்தவனாக இருக்கிற மனிதன்தான் பரம்பொருள் ஆராய்ச்சி தகுதி வாய்ந்தவன். குறைநிலையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனால் நிறைநிலை வாய்ப்பது ஆராய்ச்சி மிக பொருத்தமானது. அத்தகைய மக்களாகிய நாம் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகின்றோம். இந்த உலகத்தினுடைய பாங்கு எத்தகையது? ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் வந்தானுடனே தன் போக்கில் இதை பற்றி பொருள்படுத்துகின்றது. ஆங்கிலத்தில் 2 விதம், ஆப்டிமிசம் பெசிமிசம் என்று. உலகமெல்லாம் ஒரே சொர்க்கமாக காட்சி அறிகிற சிறு குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் தாங்கள் உலகத்தில் இருந்தெல்லாம் பண்ண போறதை பற்றி மனோரஞ்சியம் பண்ணுகின்றார்கள். வாழ்க்கையில் பிரவேசிக்க ஏமாற்றங்கள் சேராளம் வந்து அமைகின்றன. எண்ணியது எண்ணியாங்கு அடையப்பெறுகிற சாத்தியம் உலகத்தில் கிடையவே கிடையாது. பல தடவை தோல்வி அடைகின்றான் மனிதன், ஏமாற்றம் அடைகின்றான். இதனுடைய விளைவு என்ன? ஒரு சிறு குழந்தைக்கு உலகம் சொர்க்கம் போன்று தென்படுகின்றது. கிழவனார் ஒருவரை கேட்டார், உலகம் எத்தகையது? அந்த காலம் போய்விட்டது. 40-50 வருஷத்துக்கு முன்னே சொர்க்கம் போன்று இருந்தது, இப்ப எல்லாம் பாழாக போய்விட்டது. இந்த 40-50 வருஷம் முன்ன கிழவனாரை கேட்டால் அந்த காலம் போய்விட்டது. இப்ப கருத்தின் உலகம் இந்தபடிதான் இருக்கின்றது. இந்த ஆள் தோல்வி அடைந்து மனம் உடைந்து கிடக்கிறதுனால இவன் மனத்தில் உள்ள ஏமாற்றத்தை எல்லாம் உலகத்தில் காண்கின்றான். அகத்தில் இருப்பதை புறத்தில் காண்கின்றான். அந்த காலம் போய்விட்டது என்ற கருத்தின் இவனுடைய மனோரதம் நிறைவேறவில்லை, ஏமாற்றத்துக்கு அறிகுறி. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? பெரும்பான்மையோர் விருத்தாபியம் வர ஏமாற்றத்தை அடைகின்றார்கள். குறிக்கோள் என்ன? ஆத்மஸ்வரூபத்தை நாம் 2 லட்சத்தில் அறிந்தோம். அறிவு சொருவம் ஆனந்தம் என்று அப்பர் சுவாமிகள் பகிர்ந்தார். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. அது நிறைஞானத்தினுடைய அறிகுறிக்கு ஒன்று. இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. கிழவனார்களுக்கு நல்ல உலகம் கெட்ட உலகமாக மாறி போய்விட்டது. உண்மையில் இவருடைய மனசு கெட்டு போய்விட்டது.
ஆயுள் மேலே போக போக மனது கெட்டு போகலாகாது. மனம் கெட்டு போவது காரணம் வாழ்வாங்கு வாழ தெரியாதனுடைய விளைவு. நல்ல மனதாக வைத்து உலகை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தை பற்றி உண்மை ஒன்று நமக்கு விளங்கும். நாம் விரும்புகிற இன்பத்தை எல்லாம் இந்த உலகத்தில் பெறலாம். பெற்று வருகிற மனிதன் மட்டும் அல்ல, விலங்கு இனம், பறவை இனம், எல்லா உயிர் வகைகளும் தாம் விரும்புகிற இன்பத்தை பெற்று வருகின்றன. மற்றொரு உண்மை என்ன, அது இன்பம் நிலைத்ததன்று. அது மட்டுமல்ல, அது இன்பமே பிறகு துன்பமாக மாறி அமைகின்றது. மகப்பேறு வேண்டும் என்று மனிதன் படாத பாட்டுள் மகப்பேறு பெறுகின்றான். பிறவன் துன்பப்படுவதற்கு அந்த மகனே காரணமாக வந்து அமைகின்றான். நல்ல உணவை ஏராளமாக சாப்பிட விரும்புகின்றான். மீது ஒன்று சாப்பிட்டால் அந்த உணவே உபதிரவத்தை தருகின்றது. 5 இந்திரியங்கள் மூலமாக உலகத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5 இந்திரியங்களை பயன்படுத்தி உலகத்தை பொருள்படுத்துகின்றோம். பொருள்படுத்துவதிலே பெரும்பாலும் இன்பமாக துவக்கி துன்பமாக முடிவதுதான் இந்திரியங்களுடைய போக்கு. இசையை ரசிக்கின்றான் ஒரு மனிதன். அது வரம்பு கடந்து போனால் நிறுத்தினால் போதும் என்று வந்து விடுகிறது. உணவு என்பதில் பெரிய விருப்பம். வரம்புக்கு மேலே போனால் இனி உள்ளதும் வெளியே வந்துவிடும், வேண்டாம் என்று சொல்கின்றான். 5 இந்திரியங்களை கொண்டு பெறுகிற சுகத்துக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. இன்னும் ஆராய்ந்து பார்க்க பார்க்க இவ்வுலகத்தில் அனைத்தும் மனிதன் எதிர்பார்க்க இன்பமாக துவக்கி துன்பமாகத்தான் முடிவுறுகின்றது. உண்மை என்ன, நலங்கேடு இரண்டும் நிறைந்தது இவ்வுலகம். உலகத்தை உள்ளபடி அறிந்து கொண்டால், நம்முடைய தரத்தை அறிந்து கொண்டால் பிறகு நாம் ஞானத்தை அறிவுடையராகின்றோம். நலம் கேடு இரண்டும் செய்து நிறைந்தது இவ்வுலகம். முற்றிலும் நலனை வாய்த்ததல்ல, முற்றிலும் கேடு நிறைந்ததல்ல. துரியோதனு கேடு நிறைந்ததாக தென்பட்டது, யுதிஷ்டனுக்கு நலன் இருந்ததாக கேள்விப்பட்டது. உண்மை என்ன, நலங்கேடு ரெண்டும் சேர்ந்தது. இந்த கேள்வி பரமசிவரிடம் வந்தது. உலகம் நல்லதா கெட்டதா? அவர் உபமானத்தில் சொன்னார், பூனையின் பல் நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்ட திகைத்தார். பூனை குட்டியை கேளுங்கள். சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவனுடைய சிருஷ்டியில் அருளே அன்பே நிறைந்தது தாய் பூனையினுடைய பல். கவ்வி எடுத்துக்கொண்டு போய் தன்னை வைத்து பாதுகாக்கிறது. பூனையின் பல் நல்லதா கெட்டதா? பூனை குட்டிக்கு கடவுளை அருளே தாய் பூனையின் பல்லாக வந்து அமைந்திருக்கின்றது. இதே கேள்வி எலியை கேட்டால், பிரம்மதேவன் ஏன் இதை படைத்தார்கள், இதை விடக்கூடியது உலகத்தில் இல்லவே இல்லை. எலிக்கு பூனையின் பல்லை விட கூடியது ஒன்று இல்லவே இல்லை. பூனை குட்டிக்கு அதை விட நல்லது ஒன்று இல்லவே இல்லை. பூனையின் பல் நல்லதா கெட்டதா? யாருக்கு அடுத்த கேள்வி. பூனை குட்டிக்கு அதை விட நல்லது ஒன்று இல்லவே இல்லை. எலிக்கு அதை விட கூடியது ஒன்று இல்லவே இல்லை. உலகம் நல்லதா கெட்டதா? யாருக்கு? பரமசிவன் எழுதுகின்றார், பக்தனுக்கு முழுது நல்லது. நன்றுடையான் தீதில்லான், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. பிரகலாதன சரித்திரத்தை பல கேட்டு பார்த்தீர்கள். பிரகலாதனுக்கு அத்தனை உபதிரவா தென்படவில்லை. இறைவனை அருளாக பொருள்படுத்தினான். அவன் அடைந்த மன பரிவா. பண்ணாத சித்திரவதை பண்ணினான் தந்தையை வெறுக்கு கிடையாது, சித்திரவதை பண்ணலே வெறுக்கு கிடையாது. இறைவன் இப்படி தன்னோடு விளையாடுகின்றான். அது மன பரிபாகத்தினுடைய விளைவு. அப்போ பூனைக்குட்டியுடைய நிலையில் அடைந்துள்ள பிரகலாதனுக்கு இறைவனுடைய அருள் இந்த வடிவத்தில் விளையாடுகின்றது. அதே தந்தைக்கு அவன் எலி போன்று மகனே பூனைப்பல் போன்று புத்திரம் பெறுகிறதாக பொருள்படுத்தினான். நலமே வடிவெடுத்த மகன் கெட்டவனாக தென்பட்டான். அவனுடைய மனநிலை அது காரணம். மனதை நாம் திருத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்க, உலகத்தில் நலன் கேடு என்றும் சேர்ந்தமைந்திருப்பது உலகம். உலகத்தில் நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? வாழ்க்கை சம்பவ அனுபவம் பெறுவதற்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் கல்வி பெறுவதற்காக போகின்றார்கள். ஜீவர்கள் உலகிலே தத்துவத்தை தெரிந்து கொள்ள, வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு நாம் உலகில் வந்திருக்கின்றோம். இன்ப துன்பம் ரெண்டதுக்கு பயன்பட்டு வருகின்றன. இன்பத்தின் மூலமாக ஒரு போக்கில் ஞானத்தை வளர்க்கின்றோம், துன்பத்தின் மூலமாக மற்றொரு போக்கில். பாடம் புகுட்டுதலிலே
இன்பம் பாடம் புகட்டுவதை விட துன்பம் அதிகம் மனிதனுக்கு பாடம் புகட்டுகிறது. துன்பத்துக்கு ஆளாகின்றான், அதிவிரைவில் கல்வி கற்கின்றான், வாழ்க்கை தத்துவத்தை உள்ளபடி அறிகின்றான். நாம் இவ்வுலகில் வந்திருப்பது ஆத்ம பரிபாகத்துக்காக, பயிற்சி பெறுவதற்காக, நம்மை மேலோராக திருத்தி அமைப்பதற்காக. பிரபஞ்ச திட்டம் எத்தகையது? ஜடசக்தியா இருப்பது சிச்சக்தியாக மாறி அமைகின்றது. உயிர் தத்துவம் தோன்றி வருகின்றது. ஸ்தாவரமாக வருகின்ற போது ஒரு இந்திரியம், ஞானேந்திரியத்தில் ஸ்பர்ச உணர்ச்சி. மேலே போக போக இந்திரியங்கள் அதிகரிக்கின்றன, ஜங்கமமாக மாறி அமைகின்றன. அப்படி கல் புல் நிலையில் இருந்த மனித ஜீவன் பண்பட்ட மனித நிலை பரியந்தம் பல படித்தரங்கள் ஜீவர்கள் இருக்கின்றார்கள். பரிணமித்து மேல்நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சத்தின் பிரயோஜனம் என்ன? சிற்றுயிர்கள் பேருயிர்களாக பரிணமிப்பது பிரபஞ்சத்துடைய பிரயோஜனம். அதற்கு தூண்டுதல் கூடுகின்ற சூழ்நிலை இயற்கை தந்து வருகின்றது. என்ன விதத்தில்? ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிரபஞ்சத்தில் சத்துருக்கள் மித்திர்கள் உண்டு, பகைமை உண்டு, தோழர்களும் உண்டு. பகைவர்கள் ஒரு போக்கில் தூண்டுதல் கூடுகிறார்கள் முன்னேற்றம் அடைவதற்கு. நண்பர்கள் இன்னொரு போக்கில் தூண்டுதல் கூடுகிறார்கள். எல்லா உயிர் வகைக்கும் சத்துருக்கள் மித்திர்கள் உண்டு. சத்துருக்களை சமாளிப்பது வாழ்க்கையில் பெரிய பயிற்சி. மித்திர்களோடு முறையாக உறவு கொண்டாடுவது இன்னொரு பயிற்சி. வாழ்க்கையிலே பயிற்சி பெற்று நம்மை திருத்தி அமைக்க வந்திருக்கின்றோம். மனம் திருந்த திருந்த சிற்றுயிர்கள் பேருயிராக பரிணமிக்கின்றன. பரிணாமத்தை பிரபஞ்சத்தில் காண்கின்றோம். சூழ்நிலை அப்படி அமைந்திருக்கின்றது. எண்ணறிய பிறவிகளில் சிற்றுயிர்கள் பேருயிராக பரிணமித்து வருகின்றன. மானுட நிலை எட்டியான பிறகு பரிணாமம் சரீரத்தில் பிறகு கிடையாது. சிற்றுயிர் பேருயிராக பரிணமிக்கிற இடத்தில் ஸ்தாவரம் ஜங்கமமாக மாறுகின்றது. கீழ்நிலையில் உள்ள உயிர்கள் படைத்திருக்கின்ற உடல் அமைப்பும் மேல்நிலைக்கு வர வர திருந்தி அமைகின்றது. உடல் திருந்தி அமைகின்ற பாங்கில் மனித நிலை எட்டியான பிறகு சரீரத்தில் நிறைநிலை அடைந்தாகிவிட்டது. மக்களுக்கிடையில் அரக்க இயல்பு படைத்தில் இருக்கிறார்கள், அசுர இயல்பு படைத்தில் இருக்கிறார்கள், மனிதத்தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள், தெய்வத்தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் சரீர அமைப்பு ஒன்றே. மனபரிபாகத்தை முன்னிட்டு இவன் அரக்கன், இவன் மனிதன், இவன் தெய்வம் என்று மனபரிபாகத்தை முன் சொல்கின்றோம். ஆக பரிணமித்து மேலே வருகிற உயிர்களுக்கிடையிலே மனிதன் சரீர அமைப்பில் உச்சநிலை எட்டியாகிவிட்டது. சரீரத்தில் மேற்கொண்டு முன்னேற்றம் இல்லவே இல்லை. மானுட நிலை எட்டியான பிறகு முன்னேற்றம் அனைத்தும் மான பரிபாகத்தில் பொருந்தி இருக்கின்றது. உலகத்துக்குள் வந்துள்ள நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? வாழ்க்கை சம்பந்தமான அனுபவங்கள் பெறுவதற்காக. சரீரத்தை பெரிய பாரங்களை தூக்குற சரீரமாக அமைப்பதல்ல, இன்னும் மெலிதுவோல் செவிதல்ல, உள்ளபடி வைத்துக்கொண்டு மனத்தில் முன்னேற்றம் அடைவதுதான் மனிதனுடைய குறிக்கோளாக அமைகின்றது. அந்த மன பரிபாகத்துக்கு ஏற்ப உன்னுடைய ஞானம் வந்து அமைகின்றது. ஆத்மஸ்வரூபத்தை அறிவு என்றும் ஆனந்தம் என்றும் சொன்னோம். இனி அடுத்து இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஆத்மஸ்வரூபம் 7 ஞான பூமிகளில் தன்னை விளக்கிக் கொண்டிருக்கின்றது. எழுமையும் ஏமாப்பு உடைத்துங்கிற இடத்து ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கி நாட்டின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 ஞான பூமியிலும் நாம் பெரிய ஆத்ம பயிற்சி நமக்கு பயன்படுகின்றது. 7 ஞான பூமியில் 3 நமக்கு தெரியும். ஜாக்கிரதாவஸ்தை ஒரு ஞான பூமி, சொப்பனாவஸ்தை இன்னொரு ஞான பூமி, சுஷுப்தி அவஸ்தை இன்னொரு ஞான பூமி. 3 நமக்கு தெரியும். இந்த 3க்குள்ள பாகுபாடுகளைத்தான் மறுபடியும் 7 ஞான பூமிகளாக வடிவெடுக்கின்றன. இதை ஒட்டி 5 ஞானேந்திரியங்களும் 7 படித்தரத்தில் பிரபஞ்சத்தை கொள்படுத்துகின்றன. சூரிய கிரணம் கட்புலனாகாது வானவெளியில் போகின்றது. மேகத்தின் வழியாக சென்றால் 7 நிறமாக சிதறடைகின்றது. இந்திர வில் என்றும் வானவில் என்று சொல்லி 7 நிறமாக சிதறடைகிறது. நிறமற்ற வெளிச்சம் 7 நிறமாக சிதறடைகிறது. 7 ஞான பூமி. காதால் கேட்கின்ற ஓசை
சப்த சுரங்களாக வடிவெடுக்கின்ற 7 ஞான பூமி. நாவில் சுவைத்து பார்ப்பது அறுசுவை, சுவையற்ற நீரில் செய்த 7 பரிணமிக்கின்றது. தொற்றுணர ஸ்பர்சியிலே 7 தாதுக்களாக வடிவெடுக்கின்றது. மோப்பத்தில் மட்டும் மனிதன் இன்னும் பின்னணியில் இருக்கின்றான். விலங்குகள் மனிதன் வளர்த்த நாய்க்குள்ள மோப்பத்திறமை மனிதனுக்கு கிடையவே கிடையாது. மோப்பத்தின் மூலமாக பல படித்தரங்களை நலங்கேடு நாய் அறிவது போன்று மனிதன் அறிய முடியாது. அதில் 7 இருந்து தீரோணம் மனிதன் அந்த பரிவாக அடைய கிடையாது. பாக்கி 4 இந்திரியங்களில் 7 பிரிவதை அனுபவத்தில் காண்கின்றான். இவைகளை பயன்படுத்தி மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். சம்யக் ஞானம் என்பது நிறைஞானம். பஞ்சேந்திரியங்கள் மூலமாக பிரபஞ்சத்தை அறிகின்றோம். பிரபஞ்சத்தை அறிகிற பாங்கில் அவரோட மனப்பான்மைக்கு ஏற்ற பிரகாரம் சிலருக்கு நலன் அதிகம் தென்படுகின்றன, வேறு சில கீழ் அதிகம் தென்படுகின்றன. பிரபஞ்சத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வர வர மனிதன் சில உண்மைகளை அறிகின்றான், அது வாழ்க்கைக்கு பயன்படுகின்றது. நலம் கேடு ரெண்டும் நிறைந்தது இவ்வுலகம், மறுக்க முடியாத உண்மை. கேடு பாடம் போட்டுகிறது, நல்லனும் பாடம் போட்டுகின்றது. அதற்கு மேல் இவ்வுலகம் நம் நித்தியமானதன்று. பிரமாணம் என்ன? பிறந்துடனே பிறந்த குழந்தை சாகின்றது, ஒரே நாளில் சாகின்றது, ஒரு வாரத்தில் சாகின்றது, ஒரு மாசத்தில், ஒரு வருஷத்தில், எப்பொழுது வேண்டும் என்றாலும் சாகும். பிறந்த உயிர்கள் பிரபஞ்சத்தில் எத்தனை காலம் இருக்கு நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கள் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம், எப்பொழுது சாகான் என்று அவனுக்கு தெரியாது. ஜோதிடர்கள் ஒரு போக்கில் கணக்கு போடுகிறார்கள், ஒத்து வருகிற உபாதம் போய்விடுகின்றது. பிரபஞ்சத்தை பற்றி உண்மை என்ன? இது நமக்கு நித்தியமானது அன்று. ஏன் இந்த உண்மையை நாம் அறியாது இருக்கின்றோம்? இது அறியாது இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அறிந்தால் பெரிய உபத்திரமாக போய்விடும். இதை ஒட்டி விவேகானந்தர் ஒரு கதை சொன்னார். அருமையாக ராஜ்யம் புரிந்து வந்த அரசன் ஒருவன் திடீரென்று ஒரு நாள் மக்கு போட்டு உட்கார்ந்து கொண்டான். என்ன காரணம்? மந்திரி கேட்டான். இனி என்ன இருந்து என்ன போய் என்ன, ஏன் இப்படி சொல்லுகின்றீர்கள்? இன்னும் 6 மாசம் தான் எனக்கு பாக்கி. எப்படி தெரியும்? நிபுணன் ஜோதிடர் சொல்லியாக இருக்கிறார். ஒரு ஆட்சியும் பண்ண மாட்டேன்னு ஆள் சும்மா உட்கார்ந்து இருக்குது மக்கு போன்று. அந்த ஜோதிடன் பொய் சொல்றான்னு நிரூபித்து காட்டினால முடிய முடியாத கெட்டிக்காரன். ஜோதிடர் வரவழைத்தார்கள், பேசினார்கள். இது 6 மாசம் இருப்பாங்க அத்தாட்சின்னா, ஜாதகத்தை வச்சு இந்த கிரகெல்லாம் 6 மாசமா இந்த ஆள் இருக்க முடியாது. நீ எவ்வளவு காலம் இருப்பாய்? எனக்கு இன்னும் 12 வருஷம், எமன் கிட்ட வர முடியாது, 12 வருஷம் நான் இருக்க போறேன்னு சொன்னான். சொன்ன உடனே வாழ் வெட்டி தள்ளினா மந்திரி அந்த ஜோதிடன். எங்க எமன் வர முடியாது, நான் கொண்டாட்டு எங்க ஜோதிடன் கேட்டாருன்னு அரசனுக்கு விழிப்பு வந்தது. ஜோதிடத்தில் ஒரு உண்மை உண்டு, ஆத்ம சாதனை கருத்து இருக்கக்கூடாது. ஜோதிடம் பார்க்கிற எல்லாம் தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்மை நாம் திருத்தி அமைக்க வந்திருக்கின்றோம். அமைந்த சூழ்நிலையை நன்கு பயன்படுத்தல் வேண்டும். ஜோதிடத்திலேயே ஒரு ஏற்பாடு, ஆத்மசாரத்தில் முயறவர்களுக்கு ஜோதிடம் பெரும்பாலும் பொய்யாக போய்விடும் என்று. தானே தனக்கு சுற்றம், தானே தனக்கு விதி வகையும். முயற்சியால் பிராரப்த கர்மத்தையே மனிதன் மாற்றி அமைக்கலாம். ஆகையினால் ஜோதிடத்தை கருத்து செலுத்தாதே, ஆத்மசாரத்தில் தீவிரமாக கருத்தை செலுத்து. உலகம் நித்தியமானதன்று. எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? இன்றைக்கு செய்யக்கூடிய காரியத்தை நாளைக்காக ஒட்டி வைக்க வேண்டாம். தத்துவாராய்ச்சியில் சாஸ்திரமாக இருப்பதாக எண்ணிக்கொள். அன்றாடம் முடிக்க வேண்டிய கடமை நாளைக்கு இருக்கிறனே இல்லையோ என்று இன்னைக்கு முடித்து வை. நீ அப்போ வாழ்வாழ்ந்து வாழுகின்றாய். ஆத்மசாதனா உலகத்தில் வந்திருக்கின்றவன் காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும். எப்பொழுது வேண்டும் என்றாலும் மரணம் வந்தால் அதைத்துக்குள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மரணத்துக்கு அஞ்சுகின்றவன் ஆத்மசான தகுதியற்றவன். தூங்குதலும் விழிப்பு எப்படி அமைதியாக ஏற்றுக் கொள்கின்றோம், அதே போன்று ஜனன மரணம் சரீரத்துக்குரியது, ஆத்மாவுக்கு அல்ல. இது யுக்தியால் அறிகின்றோம், நாளைக்கு அனுபவமாக வேண்டும். ஆத்மாவுக்கு பிறப்பில்லை, இறப்பில்லை. 7 படித்தரத்தில் தண்ணி விளக்கால் 7 ஞான பூமியில் அது பிரபஞ்சம் முழுவதும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. கல்லாக இருப்பது ஒரு நிலை, பிரபஞ்சம் அதீதத்தில் இருப்பது இன்னொரு ஞான பூமி. இதுக்கு இடைநிலையில் இத்தனை ஜீவர்கள் இத்தனை படித்தரத்தில் இருக்கிறார்கள். நாம் 2க்கு இடைநிலையில், சேதனா சேதன 2க்கு இடைநிலையில் இருக்கின்றோம். அயர்ந்து உறங்குகின்ற பொழுது ஜடம் போன்று,
சொப்பனத்தில் ஓரளவு விழிப்பு, ஜாக்கிரவசில் அதற்கு மேல். ஞானத்தில் பண்பாடு அடைந்து வர வர ஞான தெளிவடைகின்றோம். சமயக் ஞானம் அடைவதற்கு பயிற்சி இன்றியமையாததாக அமைகிறது. அப்போ பண்ணுகிற சாதனத்தில் மனிதன் என்ன பண்ண வேண்டும்? மனதை திருத்தி அமைக்க அமைக்க மனத்தெளிவு உண்டாகின்றது. முடிந்த நிலையில் யுக்தியால் இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம். முடிந்த நிலையை பற்றி சான்றோர்கள் பகிர்ந்தார்கள். அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காத தூக்கம் வர்றதுக்கு யோக நித்திரை அறிதுயில்ங்கிற பெயர். அயர்ந்த உறக்கத்தில் நாம் எல்லோருடைய அனுபவம். அயர்ந்த உறக்கம்ங்கிற ஒரு ஞான பூமி. நம்முடைய ஜீவ வியக்தி அங்கு இல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சம் இல்லவே இல்லை. காலம் இல்லை, தேசம் இல்லை, நிமித்தம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, ஜீவன் இல்லை. என்ன எஞ்சி இருக்கின்றது? அந்த எஞ்சி இருக்கிறத மனிதன் பெரும்பாலும் விளக்க முடிவதில்லை. ஆத்மா அங்கே தூங்குவது கிடையாது, உறக்கம் கிடையாது, அது விழித்திருக்கின்றது. விழித்தானவரை நான் நன்றாக தூங்கினேன்னு சொன்னால் அனுபவம் எல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை ஒடுங்கி போன நிலைக்கு ஆத்மா சாட்சியா இருக்கு. அதனால சொல்லுகின்றான். அந்த ஆத்மாவை ஜாக்கிரதாவஸ்தையில் அதே நிலை கொண்டு வந்தானால் பூர்ணத்தை அடைகின்றான். அயர்ந்த உறக்கத்தில் உள்ள நிலையை விழிப்பு நிலை கொண்டு வருகின்ற பொழுது இவன் பூர்ணத்தை எட்டியாகிவிட்டது. இது வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதன் பொருட்டு படிப்படியாக நம்மை பக்குவப்படுத்துகின்றோம். வாழ்வாங்கு உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் பரமசர் சொல்லுகின்றார். படகு தண்ணீரில் மிதக்கிக் கொண்டிருக்கலாம், படகுக்குள் தண்ணீர் புகுந்து விடலாகாது. உலகில் ஆத்மசாதன் வாழ்ந்திருக்கலாம், உலகப்பற்று அவனுடைய உள்ளத்தில் புகுந்து விடலாகாது. படகு நிலத்துக்கு உதவாது, நீரில் தான் மிதக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் படகுக்குள் தண்ணீர் போனால் அது மூழ்கி போய்விடும். ஆசைமயமாக இருக்கிற உலகத்தில் ஆத்மசாதன் வாழ்ந்திருக்கின்றான். உலக ஆசை எவ்வளவு கடல் ஒதுக்கி வைக்கின்றான், அவ்வளவு கடவுள் ஞானத்துக்கு தகுதியுடையனாகின்றான். நிராசையின்றி தெய்வம் உண்டோ தாய்மானர் வாக்கு. அறியாமையினால் மனிதன் தன்னை ஆசையை பெருக்கிக் கொண்டே போகின்றான். நிராசை நினைப்பதற்கு சிவனாரை சான்றாக இருக்கின்றார். விஸ்வநாதனாக இருக்கிற சிவனார் கோயில் சுடுகாடு, கொல்குலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையுமிலி. அநாதை ஆசிரமம் ஆரம்பித்தால் முதல் பேர் வழி அநாத ஆசிரமம் சிவனார். தாயில தந்தையில்லாத அப்பாவையா இருக்கின்றார். சுடுகாட்டில் வசித்து வருகின்றார். ஏன் அப்படி செய்கின்றார்? மனிதனுக்கு பாடம் போட்டுகின்றார். மானுடா, இந்த மண் உலகம் உனக்கு சாஸ்வதமானதல்ல. சுடுகாடு ஒரு நாளைக்கு நிச்சயம் போகின்ற இடம், மற்ற இடம்லாம் உறுதியற்றது. வாழ்ந்திருக்கும் பொழுதே உலகத்தில் பற்றி வைக்க வேண்டாம். அபரிக்கிரகம் பொருள்மிகப்படையாதிருத்தல். பொருளை பெருக்க பெருக்க மனிதனுக்கு தொல்லைகள் அதிகம். விஸ்வத்துக்கே நாதனாக இருக்கின்றவருக்கு ஆபரணமாக பாம்பை போட்டுக் கொண்டிருக்கின்றார் கழுத்தில். எதற்காக? யாரை திருடி கொண்டு போயினாலும் பயம் கிடையாது. கடன் வந்து யாரும் கேட்க மாட்டார்கள். அந்த பாங்கில் பொருளற்ற பாங்கில் இருக்கு. பிக்ஷா பாத்திரம் ஒரு மண்டையோடு, அதார திருடி கொண்டு போனாலும் அதுவும் கிடையவே கிடையாது. கபாலீஸ்வரர் பெயர் பெற்றிருக்கின்றார். உலகத்தில் எவ்வளவுக்களவு மனிதன் ஆசையை ஒதுக்கின்றானோ அவ்வளவுக்களவு ஞான தகுதியுடையனாகின்றான். உலகத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நித்திய அனித்திய வஸ்து விசாரம் பண்ணுவது ஞானத்தின் முதல் படி. பிரபஞ்சம் அனித்தியமானது. சரீரத்தில் குடியிருக்க ஆத்மா தான் நித்தியமானது. அதுக்கு பிரமாணம் என்ன? குழந்தை பருவத்திலிருந்து அதே ஆத்மா. சிறுவன் சிறுமையா இருந்தபொழுது அதே ஆத்மா, யுவன் நிவேதியா இருந்தபொழுது அதே ஆத்மா, காலை பருவத்தில் அதே ஆத்மா, விருத்தாபியத்தில் அதே ஆத்மா. சரீரம் வந்து போகின்றது, மற்றொரு சரீரம் எடுக்க அந்த ஆத்மா போகின்றது. ஆத்மா இன்றைக்கும் பிறப்பிறப்பை தாண்டியது. அதுக்கு ஜனன மரணம் கிடையவே கிடையாது. அது அனுபூதியில் அறிவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகின்றோம். உடலை நாம கருதுவதனால்தான் நான் செத்தேன் நான் பிழைத்தேன் சொல்லுகின்றோம். உலகத்தில் வாழ்ந்திருமானுடா, அது நித்தியமானதல்ல. இன்ப துன்பம் ரெண்டும் தருகின்றது. ரெண்டையும் சரியாக பயன்படுத்தி பழகுவது ஆத்ம சாதனம். எப்பொழுது வேண்டுமென்றால் இந்த உலகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக நீ ஞானியாகின்றாய். அதற்கு மேல் உலகத்தில் இருக்கின்ற பொழுது தேகாத்ம புத்தியை தாண்டி பழகு. சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே சரீர உணர்ச்சியை தாண்டவன் தான் ஞானத்தை தகுதியுடன் ஆகின்றான். இதையொட்டி ஒரு கோட்பாடை பரம சொல்கின்றார்.
புஸ்தத்தில் படித்துவிட்டு சோகம் சோகம் என்று பல சொல்லுவார்கள், சிவோகம் என்று சொல்லுவார்கள். பரம்சர் ஒருவன் சொன்ன கேட்டார், சோகம் என்று பெரிய மகாமந்திரத்துக்கு நிகர். சரீர புத்தியோடு இருக்கணும் சோகம் என்று சொன்னால் நம்ம கேடு விளைவிக்கும். சரீர உணர்ச்சி தாண்டிய நிலையில் தான் அது தகுதியுடையது. சரீர உணர்ச்சியோடு தாசோகம் சொல்லி இறைவனுக்கு நான் தொண்டன் என்று சொல்லுவது கேடில்லை. நானே மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது சரீரையா இருக்கின்ற பண்ணுகின்றவன் விரோச்சன் என்ற அரக்கன் சரீரத்தை தான் என்று கருதி அகம் பிரம்மாஸ்மிங்கிற கேட்டுக்கார வளைத்துக் கொண்டான். அந்த நிலை அடையாதே. இப்ப கருத்து என்ன? சரீர உணர்வை தாண்டி போகின்ற நல்ல ஆத்ம சாதனை ஆகின்றான். இதற்கு உலகத்துக்கே பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது சுகபிரம்மம். பிறந்தது முதல் கொண்டு சரீர உணர்ச்சி இல்லவே இல்லை. சரீரம் தம் போக்கில் வளர்கின்றது. சொரூபத்தை விட்டுக்கள் இறங்கவே கிடையாது. அது கடந்த பெரிய நிலை. எவ்வளவுக்கு எவ்வளவு சரீரத்தில் வாழ்ந்திருப்பதற்கிடையில் சரீர உணர்ச்சியை தாண்டி பழகின்றோம், அவ்வளவுகளை ஞான தகுதியுடையவர் ஆகின்றோம். உற்றார் உறவினரெல்லாம் தற்காலிகமாக கொண்டு வாய்த்தவர்கள். பற்றுதல் குறைத்தான் ஞான தகுதியுடன் ஆகின்றான். உற்றார் உறவினர்கள் பற்றுதலை விசாரத்தின் மூலமாக ஒதுக்கி வைத்து பழகு. பரமசன்னரை கேட்டார்கள், உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று. பணக்காரன் வீட்டிருக்கின்ற வேலைக்காரி போன்று நீ உலகத்தில் வாழ்ந்து வா. பணக்காரன் வீட்டிருக்கிற வேலைக்காரி எங்கள் வீடு, எஜமானுடைய குழந்தை தென்னுடைய குழந்தை என்று கருதுகின்றாள். எங்கள் வீட்டில் அலுவல் நேரவா இருக்கு, பேச நேரம் இல்லை. என் செல்வன் ராமன் பொல்லாதவன், எஜமானுடைய செல்வனை தன்னுடைய செல்வன் என்று சொல்லுகின்றாள். அதற்கிடை இப்படி உரிமை பாராட்டுவதற்கிடை அவளுக்கு தெரியும் அது தன்னுடைய சுற்றார் உறவினர் அல்ல, சொந்த வீடும் அல்ல, சொந்த மகனும் அல்ல. வேலை நிறுத்திவிட்டால் உடனே தன்னுடைய குடிசைக்கு போக ஆயத்தமாக இருக்கின்றாள். அதே விதத்தில் மானுடா, என்னுடைய உற்றார் உறவினர் மனைவி மக்கள் என்று சொல்லிக் கொண்டு உண்மையிலெல்லாம் இறைவனுக்குரியவைகள் உனக்குரியவர்கள் அல்ல. யாவும் இறைவனுக்குரியவைகள் உண்மை. உனக்குரியவன் நீ கற்பனையாக பண்ணிக் கொள்கின்றாய். அது மயக்கத்தால் வந்தது. உலகத்தில் வாழ்ந்திரு, உரிமை உறவு கொண்டாடு, பற்றுதல் வைக்காதே. பற்றுதல் தான் உனக்கு உபத்திரத்தை உண்டு பண்ணுகிறது. பிறவியை பெருக்குவது பற்றுதல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பற்றுதல் இருக்கும் பரியந்தம் பிறவி பெருகிக் கொண்டே போகின்றது. வாழ்ந்திரு, பற்றுதல் வைக்க வேண்டாம். படகு தண்ணீர் மிதைக் கொண்டிருக்கலாம், படகுக்குள் தண்ணீர் புகுந்து விடலாகாது. எஜமானன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி அத்தனையும் உரிமை செய்கின்றாள் தன்னுடைய அல்ல என்று தெரிந்து கொண்டு. நம்மை பற்றி உண்மையை இத்தனையும் கடவுளுக்குரியவர்கள், உரிய நமக்கல்ல. நம்மண்ட ஒப்படைக்கப்பட்டவர்களை உலக நடைமுறையிட்டு உற்றார்கள் என்று சொல்லலாம். மனப்பற்று இல்லாதிருந்து பழகு. எவ்வளவுக்களும் பற்றுதலை ஒதுக்கின்றாய், எவ்வளவுக்களும் ஞான தகுதியுடன் ஆகின்றாய். இந்த பாங்கில் பற்றை ஒதுக்கி வர வர மனத்தெளிவு உண்டாகின்றது. தெளிந்த மனதில் ஆத்மஸ்வரூபத்தை அறிவது வல்லதாகின்றது. இந்த தத்துவத்தை கைலாஸ் தென்புறத்தில் இருக்கிற மானசரோவரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. மானச சரோவரம் மனோதத்துவத்துக்கு விளக்கமாக இருக்கின்ற தடாகனது பொருள். காலை நேரம் பார்த்தால் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. 60 அடி 70 அடி கீழே உள்ள மணல் வெள்ள வெளியில் என்று தென்படுகின்றது. தூசி இல்லாத தண்ணீர், உரை பனிக்கட்டி உரி வந்த தண்ணீர். கீழே உள்ள மணல் வெள்ள வெளியென்று தென்படுகின்றது. கைலாசனுடைய பிம்பம் தலைகீழாக நன்றாக தென்படுகின்றது. 9 மணிக்கு பிறகு அலை வீசுகின்ற பொழுது கீழே உள்ள மணலும் தென்படாது, கைலாசனுடைய பிம்பம் தென்படாது. மனோதத்துவத்துக்கு இது விளக்கம். ஆசா பாசங்கள் என்ற அலை வீசி கொண்டிருக்கின்ற பொழுது மனிதனுடைய சொரூபம், உள்ளிருக்கிற சொரூபம் எனக்கு விளங்குவதில்லை. தேங்கிய கடல் போன்றும் சுத்தமான மானசரோவரம் போன்றும் மனது தேங்கி சிந்தனையற்று செயலற்று இருக்குமானால் உள்ளிருக்கிற ஆத்ம பிரகாசத்தை அறிய வல்லதாகின்றது. அந்த விதத்தில் பற்றை ஒதுக்க மனத்தெளிவு அமைகின்றது. மனத்தெளிவுக்கேற்ற சுரூபத்தை மனிதன் அறிய வல்லவனாகின்றான். ஆத்ம சாதனங்கிறது என்ன? நித்திய அனித்திய வஸ்து விசாரம். பிரபஞ்சம் அனித்தியமானது, சரீரம் அனித்தியமானது. அனித்தியமான சரீரத்தில் இருக்கும் பரியந்தம் என்னுடைய கடமைகளை நன்றாக செய்வேன். செய்வதற்கிடையெல்லாம் இறைவனுடைய பணிவிடை என்று செய்து வா. அதிலே உரிமை பாராட்டாதே.
அதன் மூலம் ஆற்று தெளிவடைகின்றாய். இகாமத்திர பலபோக விராகம், அவர்கள் செய்த வினை பயனிலே பற்றி வைத்து கட்டுண்டவர்களாகின்றார்கள். எல்லாம் இறைவனுடைய திருப்பணி, இறைவனுடைய செயல் இந்த சரீரத்தின் மூலமாக நிகழ்கிறது என்கின்ற மனப்பான்மை இருந்தால் அத்தனை கர்மங்கள் செய்தும் இந்த கர்மங்களுக்கு அவன் கர்த்தா அல்ல. பெரிய பெரிய சான்றோர்கள் உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இறைவனுடைய செயல்ங்கிற கருத்தில் இருந்தார்களே தவிர தங்கள் உரிமை பாராட்ட கிடையாது. அரசாட்சி பண்ணிய ஜனக மகாராஜாவே சக்கரவர்த்தியாக இருந்த அத்தனை அரசாட்சி பண்ணுவதற்கிடையில் எல்லாம் இறைவனுடைய செயலாக கருதினார். அவருக்கு அமைந்த பேரே விதேகன். தேகத்தில் இருக்கின்ற பொழுதே தேகத்தை கடந்த நிலையில் இருந்தார். விதேகன் இருந்து வைதேகின்னு சீதா பிராட்டிக்கு பெயர் வருகின்றது. சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே சரீரத்தில் உணர்ச்சி தாண்டிய நிலையில் இருந்தார். இதை நாம் குறிக்கோளாக வைத்துக் கொள்வோமானால் அப்பொழுதுதான் ஞானத்துக்கு தகுதியுடையராகின்றோம். செய்கிற செயலெல்லாம் ஈசனுடைய கைங்கரியமாக செய்வது. பண்ணுகிற இணக்கமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகளோடு இணக்கம் கொள்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தத்துவம் விளக்கப்படுகின்றது. கணவனும் மனைவியும் 2 பேரும் நல்ல விவேகிகள், பரமார்த்தி பெருவாழ் வாழ்ந்து வந்தார்கள். சில நாளுக்கு பிறகு ஒரு மகப்பேறு, நல்ல மகன். 6-7 வயதானவர் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அப்பா வெளியே போயிருந்தார். திரும்புறதுக்குள்ள மகன் காலமாகிவிட்டார். மூடி வைத்துவிட்டு தாய் காத்திருந்தாள். வாயில் நின்று கொண்டு கணவனிடம் கேட்டாள் மனைவி. ஒருவரும் கூட ஒரு பொருளை ஒப்படைத்து வைத்தார். நீங்கள் இல்லாத போது அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் விட்டார், என்ன பண்ணுவீர்கள்? பொருளுக்குரியவர் எடுத்துக்கொண்டு போனால் கவலையத்து இருப்பேன். உள்ள கொண்டு பணமாக கிடக்கின்றது. கடவுள் கொடுத்தார் இந்த செல்வனை, கடவுள் திருப்பி எடுத்துக்கொண்டார். 2 பேரும் மன நிம்மதியாக இருந்தார்கள். கைவசம் இருக்கிறவர்கள் பண்ணு கருத்துவாக வளர்த்து வந்தார்கள். இறைவன் கொடுத்த செல்வத்தை இறைவன் எடுத்துக்கொண்டார். உலக நிலையில் விசனப்படுவது போன்று இருக்கலாம், அது உள்ளத்திலிருந்து பாதிக்கக்கூடாது. இத்தகைய மனபரிவாகம் அடையத்தான் ஞானத்துக்கு நாம் தகுதியுடையராகின்றோம். பற்றுதல் நீங்க வரஞானத்துக்கு தகுதியுடையராகின்றோம். இனி ஞானத்தில் சமயக் ஞானம் என்று சொல்லுகின்ற இடத்து நிறைஞானம். நிறைஞானத்துக்கு விளக்கம் பகவத்கீதை சொல்லுகின்றது. க்ஷேத்திரஜோ ஞானம் ஜத்து ஞானம் மதம் மமா. பிரபஞ்சமெல்லாம் க்ஷேத்திரம், அது அறிகிறான் ஜீவாத்மா க்ஷேத்திரஜன். ஒரு சான்று. வீட்டில் ஒருவன் குடியிருக்கின்றான், அந்த வீடு ஜடப்பொருள். குடியிருக்கிற ஜீவன் சேதன பொருள். சேதன பொருளாக இருக்கிற ஜீவாத்மா, இந்த வீட்டில் நான் குடியிருக்கின்றேன், அதே மனப்பான்மை இந்த சரீரத்தில் நான் குடியிருக்கின்றேன். இந்த சரீரம் க்ஷேத்திரம், அதை அறிகின்ற ஜீவாத்மா க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜனாகிய நீ சரீரங்கிற க்ஷேத்திரத்தில் குடியிருந்து வருகின்றாய். நீ உடல் அல்ல, உடலில் குடியிருக்கின்ற ஆத்மா. இதை உணர்கின்ற பொழுதுதான் அகங்காரத்தை வெல்லுகின்றோம். அகங்காரங்கிறது என்ன? தான் அல்லாதை தானாக கருதுவது அகங்காரம். ஒரு சான்று எடுத்துக்கொண்டால், வீதியில் 10 பேர் போகிறார்கள். 10 பேருக்கு இடையில் ஒருவர் பச்சைக்கோட்டுக்கு போட்டு கொண்டு போகிறார். பச்சைக்கோட்டு என்றால் அவன் திரும்பி பார்ப்பான். தற்காலிகமாக தான் அணிந்திருக்கிற கோட்டை தன்மயமாக அவன் உணர்கின்றான். அது மமகார அகங்காரமாக வருகின்றது. சரீரத்தை தான் என்று கருதுவது அகங்காரம். சரீரத்தில் வாழ்கிற ஆத்மா வேறுங்கிற உணர்ச்சி வரத்தான் அகங்காரத்தை தாண்டியவன் ஆகின்றான். எவ்வளவுக்களோ அகங்காரத்தை தாண்டுகின்றான், அவ்வளவுக்களவு ஞான தகுதியுடன் ஆகின்றான். இறைவினர்களால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் வாழ்க்கையில் பழக்கத்தில் கொண்டு வருவோமானால் பரஞான தகுதியுடையதாகின்றோம் என்பது வெளிப்படையாகின்றது. இறைவன்